Hi guys and welcome back to Motorist Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட XUV 3XO AX5 டீசல் மேனுவல் வேரியன்ட் இருக்கு. இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்தறலாம். ஆல்ரெடி நம்ம AX3 டீசல் மேனுவல் வேரியன்ட்டோட வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம சேனல்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த காரோட ஒரு டிரைவ் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இது பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீசல் வேரியன்ட் மேனுவல் வேரியன்ட் தான். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 115 பிஹெச்பி அண்ட் 300 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துருது. நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. பேனட்டும் இந்த செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணுறப்போ நல்ல வெயிட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு இதில் வந்து ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பற்றி உங்களோட தோட்சை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் போலரைசிங்காக தான் இருக்குது, பட் வந்து நல்லா தான் இருக்குது, பார்க்க க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹெட்லாம் பார்த்தோன்னா நமக்கு இதில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் வந்துருது. எல்இடி டிஆர்எல் நமக்கு வந்து இண்டிகேட்டராக டெவலப் ஆகிக்கும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தோன்னா நமக்கு மஹிந்திராவோட லோகோவோட ஒரு எல்இடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோன்னா நமக்கு பம்பர் வந்து ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. 201 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரணம் நமக்கு வந்துடும். இது AX5 வேரியன்ட். இதில் நமக்கு அடாஸ் ஃபீச்சர்ஸ் வராது. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் நம்ம கிரில்லில் பார்த்தோம்னா ஒரு 6 கிளாட் குரோம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தோன்னா நமக்கு இந்த கார் வந்து காம்பாக்ட் SUV செக்மெண்ட் தான் வரும். சப் 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 2.6 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. இது இந்த செக்மெண்ட்லேயே ஒரு லாங்கஸ்ட் வீல் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு இல்லை 205/65 ஆர் 16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துருது. இது நம்ம ஆல்ரெடி XUV 300 இருந்து தான் பாடி கிளாடிங்குமே காரை சுற்றி ரன் ஆகுது. அண்ட் அந்த பாடி கிளாடிங் வந்து அந்த வீல் ஆர்ச்சஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் கட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரை நம்ம கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் ரெண்டுமே வந்துடும். அண்ட் நமக்கு ரூஃப் ரேல்ஸும் வந்துருது. ஒரு நார்மல் சைஸ் சன் ரூஃப் தான், நமக்கு ஸ்கை ரூஃப் வராது, ஒரு நார்மலான ஆண்டனா கொடுத்துறாங்க. அண்ட் ரியரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்க்காக. அண்ட் பார்க்கறதுக்கும் நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த AX5 வேரியண்ட்டில் கனெக்டட் எல்இடி டெய்ல் லேம்ப் செட்டப் வந்துடும். நீங்களுமே பார்த்தோன்னா நமக்கு எல்இடி டெய்ல் லேம்பை நமக்கு இண்டிகேட்டராக டெவலப் ஆகிக்குது. ஸோ அந்த சைடு அது வந்துட்டு உங்களுக்கு க்ளோ ஆகிட்டு இருக்கிறது தெரியும். அண்ட் நமக்கு பிரேக் லேம்ப்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் வந்து நமக்கு ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் நமக்கு வாஷ் வைப்பர் டிஃபோகர் எல்லாமே வந்துடும். ஒரு ஸ்பாயிலரும் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. அண்ட் ஒரு நார்மலான ஆண்டனா தான். கீழே பார்த்தோன்னா நமக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க. நமக்கு ரிஃப்ளெக்டருமே 2 சைடுமே வந்துருது. நமக்கு பம்பர்லேயே பார்த்தோம்னா ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. 364 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு இந்த காரில் வந்துடும். அண்ட் இதில் வந்து நமக்கு பார்சல் ட்ரே கிடையாது. சீட்டை வேணால் நம்ம 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 3XO வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான். இன்டீரியர் நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தோன்னா நமக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் நீரும் எல்லாமே தாராளமாக இருக்குது. அண்டர் தீ சப்போர்ட்டும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது, பட் கொஞ்சம் நீஸாக பொசிஷனில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஹெட்ரூம் பார்த்தோன்னா எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8", நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃபுட் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்டு கடையில் நம்ம ஃபுட்டை டக் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு AC வென்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டும் கீழே கொடுத்துறாங்க. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. சீட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரி தான், பட் நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துறாங்க. ஆர்ம் ரெஸ்ட்டுமே இந்த காரை நமக்கு வந்துருது. 6 ஏர்பேக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஹாலஜன் கேபின் லேம்ப்ஸ் வருது. நமக்கு சன்ரூஃப்மே வந்துடும். நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த AX5 டீசல் மேனுவல் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 15,48,000 rupees வருது. ஸோ நல்ல ஒரு அக்ரெசிவான ப்ரைஸிங் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு டோர் பாக்கெட்ஸ்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. இது பார்த்தோன்னா நமக்கு இன்ஜின் ஸ்டாப்க்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இந்த AX5 வேரியண்ட்டை நமக்கு சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துருது. ஸோ ஸ்டீரியோ நம்ம இன்டீரியர் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ இந்த இண்டிகேட்டருமே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நமக்கு ஒரு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு XUV 700 இருந்த அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுக்குது. லெஃப்ட் சைடில் நமக்கு ஸ்பீடோமீட்டர் வந்துடும். ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துட்றாங்க. அண்ட் நிறையவே இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணியிருக்காங்க. பெருசாக கிளார் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுலையுமே நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். AX3 வேரியண்ட்டில் நமக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ மட்டும்தான் வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆப்பிள் கார்ப்ளே நம்ம வயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு நேவிகேஷன் கொடுத்துறாங்க. இதுவுமே நம்ம 700 பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்பில்ட் மேப்ஸ் வந்துருது, அது ஒரு நல்ல விஷயம். அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலையுமே நமக்கு எல்லாமே வந்துருது. எக்கோ சென்ஸுமே இது நமக்கு வந்துடும்.
ஸோ எக்கோசென்ஸ் அந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஜஸ்ட் டெய்லி இந்த மாதிரி ஆப்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. அண்ட் டாப் எண்டுக்கும் நமக்கு பேசிக் வேரியண்ட்டுக்கும் கண்டிப்பாக அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் நமக்கு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்துடும். அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோன்னா ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட், இந்த இடத்துல ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் ஒரு டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன் வரல. டிசைன் சிலுவேட் பார்த்தோம்னா ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு XUV300 ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிட்டாங்க. ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாதிரி இருக்குது. ஒரு சன்கிளாஸ் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு சன்ரூஃப்மே வந்துடுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு ஸ்கை ரூஃப் வராது, பட் ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. அண்ட் லைட் கலர் தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பெருசாக கிளஸ்ட்ரோஃபோபிக்கெல்லாம் ஃபீல் ஆகாது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். இந்த இடத்துல நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே கொடுத்துறாங்க, அதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்லைடிங் ஆர்ம் ரெஸ்ட் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு ஆர்ம் ரெஸ்ட் தான், பட் ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு மோட்ஸ் இருக்குது. ஸோ 3 மோட் அதில் நமக்கு வந்துடும். நார்மல், ஸ்போர்ட் அண்ட் கம்ஃபர்ட் மோட், 3 மோட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த XUV3X டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, கரெக்டாக லான்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ ஸ்டியரிங் மோடை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கம்ஃபர்ட் மோடில் இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் மோடில் நமக்கு ஸ்டியரிங்லேயும் நல்லா லைட்டாக தான் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் கியரில் போட்டிருக்கேன். டார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி கிளைம்பில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 300 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டு டார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருக்குது கம்ஃபர்ட் மோடில். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 115 bhp அண்ட் 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் தான் வருது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பெட்ரோல் இன்ஜினும் கொடுக்குறாங்க. அது பார்த்தோன்னா நமக்கு MPFIல ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. ஸோ அது பார்த்தோன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 110 bhp அண்ட் 200 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ நம்ம டிபிக்கலான ஒரு ஹைவேக்குள்ளே 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ஓகே அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கியரில் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 2000 RPM தாண்டிடுச்சுன்னா அப்படியே வண்டி சீருது. ஸோ தேர்ட் கியர் போட்டாச்சு, நம்ம அரௌண்ட் ஒரு 60 ரீச் ஆகிட்டோம். கிளச்சு ரொம்ப லைட்டாக இருக்குது. கியர் பாக்ஸுமே நல்லா ஸ்லாட் ஆகுது. கொஞ்சம் லாங்கான த்ரோஸ் தான் கியர் பாக்ஸில் இருக்குது, பட் நல்லா ஈஸியாக ஸ்லாட் ஆயிடுது. 6-speed கியர் பாக்ஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம ஆட்டோமேட்டிக் கன்வீனியன்ஸ் வேணும்னாலும் நமக்கு 6-speed AMT தான் கொடுக்குறாங்க. பட் ஆப்வியஸ்லி ஒரு டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்கலாம். ஆனால் டார்க் கன்வெர்ட்டர் வந்து நமக்கு TGDI பெட்ரோல் இன்ஜினில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த TGDI பெட்ரோல் இன்ஜின் பார்த்தோன்னா நமக்கு 130 bhp அண்ட் 230 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ MPFI பெட்ரோல் இன்ஜினுக்கும் அதுக்கும் அந்த பவர் அண்ட் டார்க் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதில் வந்து TGDIலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ராக்டபிலிட்டின்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. ஃபோர்த் கியரில் ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு பெருசாக தட்டல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் லோ as ஒரு 40 பக்கமாக வந்துட்டேன். ஃபோர்த் கியரில் தான் இருக்குது. 33 வந்துருச்சு. ஃபோர்த் கியரில் தான் இருக்கேன். ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ண சொல்லி அந்த வைப்ரேட் ஆகி அதெல்லாம் கேட்கல. பட் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ரொம்ப கம்மி RPMs போயிட்டா மட்டும் நமக்கு அந்த 2000 RPM வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுது. பட் 2000 RPM தாண்டிடுச்சுன்னா உண்மையிலே வேற லெவல் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் 6th கியரில் போட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 100 to 120 க்ரூஸ் பண்ணலாம். ஸோ இப்போவே பார்த்தோன்னா நம்ம அரௌண்ட் ஒரு 93 பக்கமாக போயிட்டுருக்கோம். அண்ட் அவுட் சைட் விசிபிலிட்டிலாம் டாப் கிளாஸாக தான் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பேசிக் வேரியன்ட் வந்து நமக்கு 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்டியரிங் மோடை மாற்றுவோம். ஸோ இப்போ கம்ஃபர்ட் மோடில் இருக்குது, நார்மல் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோடில் நான் இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓ, மாற்றினோடனே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நமக்கு ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அதுதான் வேணும். நமக்கு ஹைவேஸில் போகிறப்ப ரொம்ப லைட்டாக இருந்தால் அது வந்து நமக்கு அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணாது. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் அந்த கம்ஃபர்ட்லேருந்து ஸ்போர்ட் மோட் மாற்றின உடனே உங்களுக்கு அந்த ஸ்டியரிங்கில் ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் ஹார்ட்னஸ் உங்களுக்கு தெரியுது. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாவ், நல்ல டார்க்கு கைஸ், சரியான டார்க் இருக்குது.
அண்ட் கேபின் இன்சுலேஷனுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு சன்ரூஃப் லைட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு, அதுதான் சவுண்ட் வந்துருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல. அண்ட் இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சைலண்ட்டான ஒரு கேபின் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இதோட இன்ஜினோட அந்த என்விஎஸ் லெவல்ஸ்லாம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு டீசல் இன்ஜினா பெட்ரோல் இன்ஜினான்னு கூட தெரியல, அந்தளவுக்கு நல்ல ஒரு கேபின் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே. ஸோ 5th கியரில் ப்ளஸ் பண்ணாலும் வண்டி அப்படியே சீருது. நீங்கள் வந்து இந்த கார் உங்களை பொறுமையாகவே ஓட்ட வைக்காது, வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டியரிங் வீல், இந்த பிரேக்கிங் எல்லாமே அதுக்கு நல்ல கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ 120 வந்துட்டோம், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கைஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு யூட்டன் எடுத்துக்கலாம், பிரேக்கிங் பார்ப்போம். மைல்டாக ஒரு ஸ்பாஞ்சியான ஃபீல் இருக்க மாதிரி இருக்குது, பட் ஓகே தான், எனக்கு இந்த ஃபீல் பிடிச்சிருக்கு. அந்த அந்த பிரேக் பைட் வந்து நம்ம லைட்டாக கால் வச்ச உடனே எப்படி சொல்கிறது, நம்ம மாருதி சுசுகி காசெல்லாம் லைட்டாக மேலே வச்சாலும் இந்த டக்குன்னு நிற்கும். ஸோ அது வந்து இல்லை, பட் சின்னதாக ஒரு ஸ்பாஞ்சியான எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்குது, பட் நல்லா தான் இருக்குது. கிளச்சுமே ரொம்ப லைட்டாக இருக்குது கைஸ், ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ பயங்கரமான அக்ரெசிவான ஒரு ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா SUV 3XO டீசல் நீங்கள் தாராளமாக போகலாம், மேனுவல் போனீங்கன்னா. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸான் இருக்குது, அண்ட் ஆல்சோ பிரெஸா இருக்குது. அது நமக்கு பழைய பிரெஸா, ஸோ அது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டீசல் தான் வந்துச்சு. இப்போ வந்து பெட்ரோல் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு கியால சோனட் இருக்குது, ஹுண்டாயில் வென்யூ இருக்குது. ஸோ அதுலேயுமே நமக்கு 1.5 லிட்டர் CRDI டீசல் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டீசல் இன்ஜின் சொல்லலாம். இதுவுமே கிட்டத்தட்ட பெர்ஃபார்மன்ஸில் அதுக்கு ஈக்குவலாக கூட இல்லை, அதை விடவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெஸ்ட்டு டார்க் இந்த செக்மெண்ட் கைஸ். ஸோ இப்போ நான் 4th கியரில் இருக்கேன், ஒரு பிக்கப் வேணுன்னா நம்ம டக்குன்னு 3rd கியர் டவுன் பண்ணிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதோட ஓன் கசின் பிரதர் XUV 700 கிட்டேருந்து வந்தது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இந்த வேரியன்ட் பார்த்தோன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்னு சொல்லலாம். இந்த வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 15.48 lakhs வருது. உண்மையிலேயே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட், நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் மோஸ்ட்லி இதில் கவர் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கை ரூஃப்லாம் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து AX7L வேரியன்ட் போயிருக்கிற மாதிரி இருக்கும். AX7 வேரியண்ட்லேருந்து நமக்கு அந்த ஸ்கை ரூஃப் வந்துடும், அதுவுமே பேனோராமிக் அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சன்ரூஃப் இந்த செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மஹேந்திரா ஆக்சுவலாக ஒரு கார் லான்ச் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த XUV 300 லான்ச் ஆனப்போ அது ஆக்சுவலாக நமக்கு இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த கார்லேயுமே அது இருக்காது. ஹீட்டட் ORM கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஹீட்டட் ORM வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில, பட் ஓகே தான். அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்லேயே நமக்கு இந்த XUV 3XOவில் மட்டும்தான் நமக்கு level 2 ADAS இருக்குது. நம்ம சோனட் அண்ட் வென்யூலாம் போயிட்டோம்னா level 1 ADAS தான் இருக்கும். சீரியஸ்லி நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இன்னுமே என்னை போட்டு மீதி தான் சொல்லுது, உங்களுக்கு மெதுவாக ஓட்ட விட மாட்டேங்குது வண்டி. ஸோ எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் மெதுவாக தான் விட்டுட்டுருக்கேன், 40 பக்கமாக போயிட்டுருக்கு, நல்லா கம்போஸ்டாக தான் இருக்குது. 16 inch அலாய் வீல்ஸ், grip லெவல்ஸும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு சைட் வால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 300 பார்த்தோன்னா நமக்கு குளோபல் அண்ட் கேப்ல 5 star ரேட்டிங் வாங்கிருச்சு. ஸோ இதுவுமே கண்டிப்பாக நல்ல ஒரு ரேட்டிங் தான் வாங்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதில் அடாஸுமே கொடுத்துட்டாங்க, 6 airbags வந்துடுது. ஸோ சேஃப்டி வைஸ்லாம் நமக்கு மஹேந்திரா வந்து நம்பலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸானுக்கு ஒரு டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இப்போ வர டீசல் இன்ஜின் வந்து கட் பண்ணிட்டே வராங்க. இந்த செக்மெண்ட்டில் நமக்கு மோஸ்ட்லி எல்லா காசுலையும் இருக்குது பிரெஸாவை தவிர. பட் அப்படி இருக்கிற டைமில் இவ்வளோ பவர்ஃபுல்லான இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டீசல் இன்ஜின் கொடுக்கறதுக்கு மஹேந்திராவுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுத்துக்கலாம். ஸ்டியரிங்கை நான் நார்மல் மோடுக்கு மாற்றுறேன், கம்ஃபர்ட் அண்ட் நார்மல். ஸோ கொஞ்சம் ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்போர்ட்டை விட கொஞ்சம் அதில் லைட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கம்ஃபர்ட்டில் ரொம்ப 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 லைட்டாக இருந்துச்சு, ஃபெதர் லைட்டாக இருந்துச்சு. இதில் வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏசியோட த்ரோவும் வேறு லெவலில் இருக்குது. இது பெருசாக இன்றைக்கி சன்னியான டேலாம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு க்ளவுடியான டே தான். பட் இதில் நமக்கு டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம், அதுவுமே இந்த காரில் நமக்கு இதில் மட்டும்தான் வரும் இந்த செக்மெண்ட்லேயே. ஸோ நிறைய அவுட் ஆஃப் த பாக்ஸ்
கண்டிப்பாக மஹிந்திரா அடிச்சிருக்காங்க. ஸோ மைலேஜ்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த காருக்கு ஏஆர்ஐலேருந்து 21 கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னாலும் ஒரு செடேட்டிவான டிரைவ்ஸில் ஒரு 14 to 17 வரைக்குமே கூட நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6 ஸ்பீட் மேனுவல் தான், அதனால் நமக்கு இன்ஜினுமே ஹை ஸ்பீட்ஸில் அவ்வளோவா ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸோ அது வந்து இந்த 6 ஸ்பீடில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த காருக்கு நமக்கு 3 years ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிரைவில் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இந்த XUV 3XO. ஸோ இதுதான் கைஸ் இந்த மஹிந்திரா XUV 3XOட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.